Hi students, welcome to the session on electric current. ஸோ இப்போ நம்ம கரண்ட்னா என்ன, அது எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ரைட். ஸோ நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எவ்ரி ஆட்டம் இஸ் மேட் அப் ஆஃப் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு நியூக்ளியஸ். ரைட். சென்ட்ரலில் நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுற்றி ஆர்பிட்ஸ் இருக்கும். ஆர்பிட்டில் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும். ரைட்டா இல்லையா? ஸோ இது நமக்கு தெரியும். நியூக்ளியஸ் புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். ரைட். ஸோ இதுதான் நம்ம ஆட்டம் ஸ்ட்ரக்சர். ரைட்டா? இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ரைட். இப்போ நம்ம மெட்டலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மெட்டல் ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர். ரைட். காப்பரில் இந்த எலக்ட்ரான் என்ன இருக்குன்னா, ஆட்டமோட லூஸ்லி பவுண்டு, டைட்டாக ஹெல்டாக இருக்காது, லூஸ்லி பவுண்டாக இருக்கும். ரைட். ஸோ என்ன ஆகும், அப்போ இது ஃப்ரீயாக மூவ் ஆகும். அதனால அதுக்கு பேர் என்னென்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ரைட். ஸோ இந்த மெட்டல்லாம் we call that is a conductor because their electrons are free to move and create current flow. Right. So அப்போ என்ன ஆகுதுன்னா, இதுக்கு பேர் it is easy to pass the current through this metals. That's why they are all called conductor. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இது மெட்டலில் இருக்கும். இது நம்ம இன்சுலேட்டரை பார்த்தோம். இது டைட்டாக ஹெல்டாக இருக்கும். அப்போ நம்ம வோல்டேஜ் அப்ளை பண்ணாலும், எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணாலும் இந்த எலக்ட்ரான்ஸ் டிட்டாச் பண்ண முடியாது. ரைட். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேட்டரி இருக்குது. இதில் ஒரு பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், இந்த எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆக ட்ரை பண்ணும். ரைட். நம்ம ஏற்கனவே தெரியும், ஆப்போசிட் சார்ஜ் அட்ராக்ட்ஸ் ஈச் அதர். ஸோ அப்போ இங்கே இருக்க எலக்ட்ரான்ஸ் இங்கேருந்து அப்படியே ட்ராவல் ஆகி சர்க்யூட் வழியாக ட்ராவல் ஆகி பாசிட்டிவ் சார்ஜ் போக ட்ரை பண்ணும். ரைட். ஸோ இதுதான் ஜென்ரலாக நடக்கிற ஒரு விஷயம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கரண்ட்டுங்கிற டெஃபினேஷனுக்கு வர போகிறோம். ரைட். ஸோ கரண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வி கேன் டிஃபைன் அ கரண்ட் த்ரூ எ கண்டக்டர் அஸ், எப்படி பார்க்க போகிறோம்னா, ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ், flow of charges through a conductor through a given cross-sectional area. That means என்ன, இதுதான் கரண்ட். கரண்ட்டுங்கிறது என்னன்னா ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். சிம்பிளாக சொன்னோம்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். எதுக்குள்ளே ஃப்ளோ ஆகணும், த்ரூ எ கிவன் கிராஸ் செக்ஷனல் ஏரியா, பர்டிகுலர் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. லெட் அஸ் டேக் திஸ் ஒன் கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படி இருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ இது வழியாக எவ்வளவு சார்ஜ் பாஸ் ஆகுது. ரைட். இப்படி போகும். ரைட்டாக இதை பாஸ் ஆகி இப்படி போகுது. ஃபைன். ஸோ இங்கேருந்து இங்கே சார்ஜ் ஆகுது, எப்படி போகுது, அப்படி இங்கேருந்து வெளியே வருது. ரைட். ஸோ த ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் இஸ் நோன் அஸ் கரண்ட். சிம்பிளி கரண்ட் இஸ் அ ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். Rate of flow of charge through a given cross-sectional area. Let us say this is a cross-sectional area A. இது வழியாக at a given timeல எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறது தான் கரண்ட். ரைட். So suppose we assume that q number of charges passes through this cross section. Right. q charges எவ்வளோ டைமில், t டைமில். ரைட். அப்படி பாஸ் ஆச்சுன்னா கரண்ட் எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, I is equal to q by t. That means என்ன, current is defined as the flow of q number of charges per time t. Right. So flow of charges, q number of charges, right, per unit time t. Right. That's what current is defined. Right. ஸோ பட் நமக்கு தெரியும், ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் எப்போவுமே ஃப்ளோ ஆகிட்டு இருக்குமா, சத்தியமாக ஃப்ளோ ஆகாது. ஏன்னா சார்ஜ் எவ்வளோ ஃப்ளோ ஆகுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்போ இது அட் அ பர்டிகுலர் டைமில் டிஃப்ரென்ஷியல் அமௌண்ட் தான் ஃப்ளோ ஆகும். ஈக்குவலாக ஃபஸ்ட்டு 1 ஹவரில் ஒரு 10 மினிட்ஸில் 1 நேனோ கூலும் சார்ஜ் ஃப்ளோ ஆச்சுன்னா அடுத்த 10 மினிட்ஸில் 1 நேனோ கூலும் ஃப்ளோ ஆகுமா, வீடு ஒன்றும். ரைட். ஸோ அப்போ டிஃப்ரென்ஷியல் அது சேஞ்ச், அது வேரியபிள் தான். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ஐ ஈக்குவல் டு கியூ பை டியை நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜாக தான் நம்ம டிஃபைன் பண்ண முடியும். தட் இஸ் கிவன் பை டெல் கியூ பை டெல் டி. ரைட். ஸோ வி கேன் கால் திஸ் இஸ் ஐ ஆவரேஜ். இங்கே டெல் கியூங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
amount of charge that passes through அதேதான் passes through the conductor at passes through the conductor at any cross section during time interval del t during del t right. ஸோ அப்போ ஏன் வந்து ஐங்கிறது ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் பர் q நம்பர் ஆஃப் சார்ஜஸ் பர் டைம் இதுதான் ஜென்ரல் டெஃபினிஷன். பட் நமக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் ஃப்ளோ ஆகுதுங்கிறது வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. இட் இஸ் நாட் யூனிஃபார்ம். ஸோ அப்போ வந்து இட் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இட் இஸ் del q by del t ரைட். ஸோ இப்போ பார்க்கலாம், இது வந்து del t. இப்போ நமக்கு அடுத்தது வந்து என்னன்னா, இப்போ டைம் வந்து நம்ம நிறைய வச்சுக்கிட்டோம் ரைட். ஐ வாண்ட் டு ஃபைண்ட் கரண்ட் அட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட். I at particular instant time instant. அப்போ கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா, that will become current at particular instant is known as instantaneous current. அது எனக்கு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் வேணா இது வந்து சம் மினிமம் டைம் இன்டர்வல் del t is a small time interval. There may be 1.1 to 1.2 microsecond anything, but I want current exactly at del 1.1. Del t is the time difference between 1.1 to 1.2. It may be a small quantity, but it is a difference. But what I want is exactly at particular time. That's what instantaneous current, right? So அப்போ என்ன பண்ணணும், இந்த டிஃபரன்ஸை குறைச்சிக்கிட்டே வந்தால் வருமா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1.1 மைக்ரோசெகண்ட்லேருந்து 1.2 மைக்ரோசெகண்ட் எவ்வளோ டிஃபரன்ஸு? 0.1 மைக்ரோசெகண்ட். தட் இஸ் 0.1 இன்ட்டு 10⁻⁻6 செகண்ட். இது வந்து del t. இப்போ del t-யை ரொம்ப ஜீரோ வைக்கணுமா என்ன ஆகும்? அப்போ டிஃபரன்ஸு இல்லைன்னு அர்த்தம். இதுவே சின்ன வேல்யூ. இட் டென்ஸ் டு ஜீரோ மீன்ஸ் வெரி 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 ஸ்மால். தட் மீன்ஸ் டைம் பிகம்ஸ் வெரி வெரி ஸ்மால்னா எனக்கு பர்டிகுலர் கரண்ட் கிடச்சிருமா? t is equal to 1.11 எனக்கு வேணும். del t is talking about difference between these two, but I want what is current at 1.11 or 1.2 second. அப்போ del t வந்து tends to 0 மாற்றுறேன். ஸோ அப்போ what happens, I becomes limit, I want to find instantaneous current. அது வந்து average current, இது வந்து instantaneous current. That will be equal to del q by del t. Right. So when time tends to 0, it will become dq by dt. Fine. So இது வந்து என்னன்னா, sorry, capital க்கு போட்டுக்கலாம். Right. So this is what current, instantaneous current. So we have defined a general current. Generally current is defined as flow of charge per time. Right. Average currentங்கிறது என்னது? யூனிஃபார்ம். இது வந்து யூனிஃபார்மாக இருக்கிறதுனால ஆவரேஜ் கரண்ட் டிஃபைன் பண்ணுறோம் del q by del t. பட் இது வந்து ஒரு டியூரேஷன், பர்டிகுலர் டியூரேஷனில் உள்ள கரண்ட் தரும். பட் ஐ வாண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் அட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட். தட் கேன் பி டிஃபைன்ட் as dq by dt. எல்லாமே நம்ம சார்ஜ் பர் டைம் தான், ஃப்ளோ சார்ஜ் பர் அட் பர்டிகுலர் டைம். ரைட். ஸோ இப்போ நம்ம பாருங்கள், கரண்ட்டோட யூனிட் என்ன? சப்போஸ் I is equal to 1 ampere அப்படின்னா கரண்டோட யூனிட் வந்து ஆம்பியர். ரைட். ஸோ யூனிட் ஆஃப் கரண்ட் இஸ் 1 ampere. ஸோ I 1 ampere ஆகுதுன்னா Q எவ்வளோ இருக்கணும்? 1 கூலும் இருக்கணும். ஏன்னா சார்ஜோட யூனிட் வந்து கூலும், டைம் வந்து 1 செகண்ட். 1/1 தான் 1 ampere. ஸோ 1 ampereக்கு டெஃபினிஷன் என்னன்னா, 1 ampere is defined as, how can you define 1 ampere? 1 ampere is equivalent to 1 coulomb of charge, 1 coulomb of charge passing through a perpendicular cross section in 1 second. கரண்ட் என்ன டிஃபைன் பண்ணோம்? கரண்ட்ங்கிறது நம்பர் ஆஃப் சார்ஜஸ் பாசிங் த்ரூ ஏ கிராஸ் செக்ஷன் அட் பர்டிகுலர் டைம் t. q சார்ஜஸ் பாசிங் த்ரூ ஏ பர்டிகுலர் கிராஸ் செக்ஷன் அட் பர்டிகுலர் டைம் t. அதான் கரண்ட்டு. 1 ஆம்பியர் அப்படின்னா என்னன்னா, இது வந்து 1 கூலும் ஆஃப் சார்ஜ் 1 செகண்டில் பாஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் 1 ஆம்பியர். ரைட். ஸோ
Ampere is a scalar quantity. It has only magnitude. Okay. So this is what current. Okay. Current is a flow of charge. Right. I hope you understand the concept. If you have any doubt, please ask me in comment section. Thank you.